என்ன தீபா நைட் மணி இப்போ ஒரு 10 ஆகுது, தூங்கல யாருமே? இல்ல மழை வருது இல்லண்ணா. சரி சரி. அந்த புது வீடு என்னாச்சு? கரண்ட் இல்லண்ணா, அதனால அங்க போக முடியல. ஏன் என்ன சொல்றாங்க கரண்ட்டுக்கு? தலைவராய கிட்ட பேசணும், சரி வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா ஸ்கூலுக்கு போய் ஆரம்பிச்சிங்களா? ஆமா, LKG. என்ன படிக்கிறீங்க? 3 2 எல்கேஜா யூகேஜா எல்கேஜா? LKG. சென்ட் ஜோசப் ஸ்கூலா? இங்கிலீஷ் மீடியமா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா ஸ்கூலில்? மிஸ்லாம் பிடிக்குதா? சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை இங்கே வந்து சாப்பிட்றீங்களா? ஓகே ஓகே. தீபாவுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சரியான மழை பெஞ்சிட்ருக்கு, மின்னல் வேறு வந்துட்டுருக்கு. ஆமாய்யா. சரி சரி. ஒரு 12 மணிக்கே விட்றாங்க. ரொம்ப நேரம் உள்ள ஒரு 2 வாரம் பார்த்து தான் 2 மணிக்கு விடுவாங்க. சரி சரி. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வீடு வந்துருச்சுல, வீட்டில் தூங்குறீங்களா படுத்துட்டு? வெளியில் மழை பெய்யும் போது வீட்டில் பகல்ல பெஞ்சா வீட்டு உள்ள எப்படி இருக்கு அது? இப்போ பாருங்க மின்னல் அடிக்குது. நல்லா இருக்குதுண்ணா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மழையில் எங்கே படுப்பீங்க? வீட்டில் அந்த ரூம்ல. இந்த ரூமை பார்க்கலாமா? வாங்க மக்களே. தீபா வந்து இந்த புது வீடு கட்டுறதுக்கு முன்னால் அவங்க மழையில் வந்து ஒண்டிட்டு இருந்த இடம் இதுதான் பாருங்க. ரொம்ப இருட்டாக இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க வீடியோ எடுக்கிறதுக்கு, சேனலெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ என்ன புதுசாக என்ன முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில்? எங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ புதுசு இப்போ வந்து வாழ்க்கையில முன்னேற்றம்னா அப்படியே இருக்கட்டுண்ணே. ஏன்னா வந்து நம்ம வந்து பேச முடியாது அவங்க கிட்ட எல்லாம். அவ்வளோ பிரச்சனை வரும் பேசினா கூட. அதனால அப்படியே இருக்கட்டும். நம்ம குழந்தை வளர வரைக்கும் அவன் அப்படியே இருந்தா போதும். அவனும் மேரேஜ் பண்ணாம நானும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்தா போதும். அதாவது ஓகே, அவன் நம்ம கூட சேரலனா பரவாயில்ல, ஆனா கல்யாணம் பண்ணாம இருந்தா போதும். யாருக்காகனா குழந்தைக்காக. ஒரு காலத்துல சொல்லுவேன், எங்க அப்பா கல்யாணமே பண்ணல, எங்க அம்மா கல்யாணம் பண்ணல, அப்படியே இருக்கிறாரு. எப்போனா நான் போய் பார்த்து வரேன்னு சொல்லி என் பொண்ணு போகும். ஓ லேசா தூருது பாப்பா. நான் இது பரவாயில்ல விட்டுலாமாங்க? போக மாட்டாங்களா? சரி. ஐயோ, அப்போ நீ மடல் நினைக்க கூடாது. சரி, இங்க வந்து நின்றுங்க, இங்க வந்து நின்றுங்க. வாங்க. அதான் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்களே. ஆமா, எப்போ இருந்தாலும் உங்ககிட்ட சிரிச்சுக்கானே இருப்பா, பேசிக்கானே. ஆமா, இப்போ அவ டல்லா இருக்கா. ஆனா தீபா அதே தீபாவா இருக்கு, சிரிச்சிட்டு. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நான் முன்ன போல இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லா படிக்குது. எங்களுக்கு ஒரு வீடு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எல்லாம் உங்கனால தான் வந்தது. என்னால எங்க? நான் வந்து எடுத்துட்டு தான் போனேன். அது மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இருக்கு. ரொம்ப நாளாச்சு உனக்கு வீடியோ எடுத்து. நான் சரி பார்த்துட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்லாம் வந்து உங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இருந்தால் கூட நான் பார்ப்பேன். பார்க்கும்போது என்ன அறியாமல் ஒரு சிரிப்பு சந்தோஷம் வரும். சரி ஓகே அப்படின்னு. ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இங்கே இருக்கிற தலைவர் மூலிமா ஒரு இடம் கொடுத்து நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ உங்கள் இன்னும் மனசு ரொம்ப நிறைய மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஹஸ்பண்டா? சந்தோஷமா இருக்கிறவருக்கு என் வீட்டுக்காரா? அவருக்கு தெரியுமா இந்த வீடுலாம் கிடைச்சிது? தெரியும். இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து எனக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க, இது வந்து என் கஷ்டத்துல செய்யலன்னு நினைக்கிறாரு அவர். இப்போ வந்து இந்த யூடியூப்காரங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்றாங்க. யூடியூப்காரங்க வந்து ஏதாவது காசு தருவாங்க, ஏதாவது பொருட்கள் தருவாங்க. உங்களை வந்து கவர்மெண்ட் வரைக்கும் பெரிய ஒரு தமிழக மக்கள் கிட்ட போய் ரீச் பண்ணதான் முடியும். லேண்ட்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அதெல்லாம் ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அவங்க ஒரு பக்கமா நினைக்கிறாங்க. அவங்க ஒரு சந்திச்சுல நினைக்கிறாங்க. இல்ல எல்லாம் அவங்க ஒரு இதுல நினைக்கிறாங்க. அப்புறமா வந்து பேசுறாங்க எங்க கிட்ட. சரி, எப்படியோ வீடு கிடைச்சிருச்சு. அது என்ன இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, சந்தோஷம். அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டும். எவ்வளவு
எவ்வளோ பேர் சொல்லிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போகட்டும், சரி பார்க்கலாம் எப்படி. ஆமாம், அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க, மக்கள் காசு தான் கட்டி கொடுத்தாங்கன்னு நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கிறோம். ஆனால் கஷ்டம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் குழந்தை வச்சு, எப்படி கட்டியிருப்பா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பல பேச்சுகள் வரதா செய்யும். ஆமா, ஒரு பொம்பளை குழந்தை வச்சுக்கினி அவ கட்டுவா, எப்படி கட்டிடுவா, வீடு கட்ட மாட்டல, அவ எப்படி கட்டிருப்பா, அதான் மக்கள் உதவி பண்ணி அவ கட்டிருக்காங்க. ஆனா உண்மைதான் மக்கள் தான் உதவி பண்ணாங்க, நாங்க கட்டணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கணும். அவ்வளவு. சரி தீபா, உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருந்தாலே போதும் இல்லையா, நம்மளுக்கு மற்றது எல்லாமே நம்மளுக்கு தானா வரும். எனக்கு நம்ம இது கேட்கல அது கேட்கல, ஒரு அன்பு கேட்டிருக்கிறோம். அன்பு இருந்தா போதும் எங்கும். ஏன்னா அன்பு இருந்தா நிம்மதியா இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரி, முன்ன இருந்ததை விடவே நிறைய சந்தோஷம் தெரியுது உங்க முகத்துல. நீங்க இல்லையா? ஏன்னா ஏன்னா எனக்கு முன்ன கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எப்படின்னா நம்ம குழந்தை எப்படி கரை ஏற்றுவோம், ஒரு வீடு இல்லாம ஒரு வாசல் இல்லாம, நம்மள மாதிரி தான் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் இருக்கும், நம்ம குழந்தை இப்படிதான் இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே எனக்கு கொஞ்சம் நிறைய யோசிக்கணும், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு நானே நொந்திட்டேன். இப்போ எங்க கஷ்டம் பாதி தீர்ந்து. உங்க கஷ்டத்தை நிறைய பேர் இப்போ உன்னோட கஷ்டத்தை நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆமா, மத்தவங்க அழுகுறாங்க இல்லையா? ஆமா, உங்க கூட பழகல, நீ யாருன்னு தெரியாதுல்ல, வீடியோ பார்த்து அவங்க கண்ணீர் வருதுல்ல. அவன் நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னை, நானே சொல்லுவேன் அவங்க கிட்ட, நீங்க அழுவாதீங்க, நாங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தா நாங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம், இவ்வளவு சாட்சி இருக்க மாட்டோம், இவ்வளவு சாதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நீ ஒரு பொம்பளை குழந்தை வச்சு நீ எப்படி நீ சிரிச்சிக்க, நீ ஒரு குழந்தை காப்பாத்தி, நீ இவ்வளவு பிரச்சனை நடந்து உன் முகத்துலயே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கனே போனா அது ஒண்ணும் பிரச்சனை இருக்கு. அழிவுக்கணியாமா சாவ முடியும் நம்ம. இருக்குது ஒரு வாழ்க்கையில. ஆமா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கிற நம்ம குழந்தை எப்படி சிரிச்சுக்கனே போய் சத்திர வேண்டது, அவ்வளவு என்ன இருக்குது நம்ம கிட்ட. கடவுள் போட்ட விதி அது. அது என்ன அழிவுக்கணே கிளம்புற அழிவுக்கணே இருந்தா அது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஒண்ணுமே கிடைக்காது. லைஃப் மாறிக்கணே போகும், ஒருத்தவங்களுக்கு மாறிக்கணே போகும். இப்ப நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது. அந்த மாதிரி. ஆமா, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும், அன்பா இருக்கணும். இப்போ இப்போ உங்களோட உட்காருங்க. தீபாவோட வளர்ச்சியை கொஞ்சமாக பார்க்க முடியுது. நடுவில் என்னடா இது, ஏதோ எடுத்தோம், வீடியோ நல்லா ரீச் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் அழுதாங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இதுவாகிடுச்சின்னு பார்க்கும்போது சடனாக நிறைய பேர் இன்னும் எடுக்க வந்தாங்க, வீடு வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா இதோட முடியறது இல்லை. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடு உங்களோட கவனம் அங்கே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களாலதான் இப்போ நான் மக்களுக்கே தெரிஞ்சது. முதல்ல நாங்க யாருன்னே தெரியாது, எங்களுக்கு உங்களுக்கு யாரும் தெரியாது. ஏன்னா நாங்க வீடியோனா ஒரு பயம், என்ன பண்ணிடுவாங்களோ, என்ன போட்டுருவாங்களோ, என்ன பிடிச்சி என்ன சொல்லி ஒன்றும் இல்லாம ஒன்று மாற்றி போட்டுட்டாங்கன்னா அதனால ஒரு பயம் எங்களுக்கு. அந்த பயத்திலே நாங்க வீடியோ கொடுக்க மாட்டோம், யார்கிட்ட பேச மாட்டோம். இப்போ ஒரு அண்ணாவா ஒரு ஒரு மக்களுக்கு தெரிய வச்சிங்கல்ல, அது பெரிய விஷயம். கண்டிப்பா தீபா, நம்ம சேனல் இன்னும் நிறைய பேரை வெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் எனக்கு. அதை நான் தொடர்ந்து நான் பண்ணணும். உன்னோட சந்தோஷத்தை நான் பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய வாட்டி வர முடியலனா கூட எதுவும் நினச்சிக்க வேண்டாம், சரியா? எங்கே இருந்தாலும் யூடியூப்ல தான் இருக்கீங்களே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனல் பேர் ப்ரோஸ் விளாக். சொல்லுங்க. ப்ரோஸ் விளாகுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. விளாகுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணிடலாமா? சரி, அப்படி நானும் கிளம்புறேன்.